இன்னைக்கு இபி லைன் வந்து மீட்ரு ரீடிங் எடுக்க வந்தாங்க. இன்னைக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க. எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டால் 11,358 ரூபான்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இவ்வளோ காசு நான் கட்டினதே கிடையாது. மே மாதம் மட்டும் தான் ஜாஸ்தியாக வரும். அதுவும் 5,000 ரூபா மட்டும் தான் கட்டுவேன். ஆனால் இந்த வாட்டி அதுவும் ஜூலையில் வந்து கரண்ட் பில் எடுத்து 11,358 ரூபா சொல்கிறாங்க. எங்களால் தாங்கவே முடியல. அநியாயமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி கேட்டால் கரண்ட் பில் நாங்கள் ஏற்றிருக்காங்க கவர்மெண்ட்டு. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க, எங்களை ஏன் கேட்குறேன்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது? கார்டில் எழுதுனாலும் எழுத மாட்டாங்க. எழுத மாட்டா உங்களுக்கு மெசேஜ் தான் வரும். மெசேஜை பார்த்தா இவ்வளோ கரண்ட் இருக்குது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அத்தியாவசிய தேவைக்கே அவஸ்தைப்பட்டுக்கிறோம். நீங்கள் கரண்ட் பில்லை இவ்வளோ வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? 1,700 1,600 தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு. ஆனால் அதே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7,517 ரூபாய் வந்திருக்கு. இப்போ இந்த 7,000 எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஷனே பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய். அதுலேருந்து டபுளாக இருக்குது கரண்ட் பில்லு. எங்களுக்கு கரண்ட் பில்லு தான் நிறைய வருது. மேல் வீட்டில் இருக்க முடியல, ஜாஸ்தி வருது. எங்கள் பொண்ணு வீட்டிலோடய கிடையாது, 24 மணி நேரம் வேலைக்கு போயிருக்கா. அவளுக்கே 7,000 கரண்ட் பில் வருது. மொத்தத்தில் 2 பேருக்கும் சேர்த்து 18,000 கரண்ட் வந்துருக்கு. போன மாதம் தான் கட்டணும்.